கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டே அப்படின்னு வந்தாலே போதும் சமைக்கவும் ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏற்கனவே நமக்கு வந்து டைட்னஸும் ரொம்பவே இருக்கும். நமக்கு வந்து பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட டைட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெண்கள் எப்போவுமே வந்து எல்லா நாட்களிலும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ இல்லையோ குறிப்பிட்ட அந்த ஒரு 3 நாட்கள்லையாவது நாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். கூடவே நாம் பார்க்குற வேலையும் வந்து ரொம்ப டயர்டே இல்லாமல் எப்போவுமே கிச்சன்லேயே நிற்கிற மாதிரியான வேலையும் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளோட பெயின் வந்து குறைக்கிறதுக்கு நாம் வந்து இங்கே ஒரு சில டிப்ஸை வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் வந்து செய்கிறது வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் போட்டு அதை தான் வந்து நான் நல்லா பாயில் பண்ணி அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி அதோட சாரெலாம் இறங்குற வரைக்கும் நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வெதுன்னு இருக்கிற மாதிரி நம்ம தொண்டைக்கு இதமாக இருக்கிற மாதிரி நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே இதை வந்து நாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. கூடவே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த கருஞ்சீரக தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நமக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து ரொம்ப கண்டினியூஸாலாம் இதை வந்து எடுத்துக்கல. 2 days once 3 days once ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி தான் நான் வந்து கருஞ்சீரக தண்ணி வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு வந்து 2 months வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் வந்து 2 பேபிஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறந்தே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரகுலராக தான் 3 months once 2 months once இந்த மாதிரி தான் வந்து வந்துகிட்டு இருந்தது. நான் வந்து இப்போ வந்து என்னோடய ஹெல்த்தில் வந்து ஒரு சில சாப்பாட்டு விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் நான் மாற்றிக்கிட்டதில் இந்த கருஞ்சீரக தண்ணியும் வந்து ஒன்று. எனக்கு வந்து ரொம்பவே வந்து டைட்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து காலையில் சமைக்கிறோம் அப்படின்னா எப்படா நம்ம போய் படுப்போம், நம்மளால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பேக் பெயின், அப்புறம் கூடவே இந்த ஒரு 2 monthsல முட்டி வலி வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக வந்து இருந்தது. ஸோ நான் வந்து உணவில் தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன். அந்த ஒரு சில விஷயங்களில் கருஞ்சீரக தண்ணியும் வந்து ஒன்று ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு வந்து இருந்தது. இப்போ எனக்கு 2 monthsஆக ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக நான் வந்து அதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். டைட்னஸ் ரொம்பவே இருக்கும், என்னால் வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காலையில் நம்ம அந்த கருஞ்சீரக தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பார்க்குற வேலைகளை நான் வந்து இப்போ கார்டனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு சில வேலைகளை வந்து நம்ம வந்து டைட்னஸ் இல்லாமல் நமக்கு வந்து செய்கிறதுக்கும் வந்து எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டைமில் நமக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை நாம் வந்து எடுத்துக்கணும். கூடவே வந்து கிச்சன்லேயே முழு நேரமும் நம்மளை வந்து நம்ம நின்றுக்கிட்டு வேலை செய்கிறதுனாலே நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஸோ வந்து காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று நாம் செஞ்சாலுமே வந்து அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நாம் செய்கிறோமா அதுக்குள்ளே நாம் வந்து அதுக்கான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ நாம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நாம் வந்து சமைக்கவும் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது வந்து ராகியில் வந்து முருங்கைக்கீரை போட்ட ஒரு அடை தோசை மாதிரி தான் வந்து செய்ய போகிறேன். இந்த தோசைக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்னு எதுவுமே வந்து எடுத்துக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நான் ஒரு கப் அளவு வந்து ராகி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் தோசைக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சட்னியுமே இல்லாமல் இந்த தோசையை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நாம் வந்து முருங்கைக்கீரை, வெங்காயம், மிளகாய், சீரகம் இது எல்லாமே வந்து போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கட்டியாக வந்து நம்ம வந்து கலந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நான் வந்து ஒரு 100 சின்ன வெங்காயம் இருக்கும், அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 மிளகாய் வந்து காரத்துக்காக எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. பீரியட்ஸ் டே அப்படிங்கும்போது நம்ம வந்து காலையில்
வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றது இல்லாமல் குடும்பத்துலேயும் மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும். அந்த பர்டிகுலர் டே வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களோட சமையல் வேலையும் முடியும், நீங்களும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் வந்து ஆகிடும். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த ராகி தோசையை வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து தோசை மாதிரி ஃபுல்லாக விரிச்சுலாம் விட முடியாது. நம்ம மாவு ஊற்றினோன்னே இந்த மாதிரி ஓரளவுக்கு மொந்தமாக இருக்கிற பகுதியிலேருந்து மாவை லைட்டாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுட்டோன்னா போதும், நல்லாயிருக்கும். இந்த தோசையில் முக்கியமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது அதை வந்து நல்லா வந்து வேக விடணும். வேகலை அப்படின்னா இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. மேலே நல்லா கொஞ்சம் தேவையான அளவு நெய்யோ எண்ணெயோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி பகுதி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தோசை வந்து நம்ம உடனே வந்து எடுத்துட முடியாது, ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதே மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் டேஸ்ட்டும் வந்து இருக்கும். தோசையில் வந்து அப்படியே வெங்காயமும் முருங்கைக்கீரையும் நல்லா முருகலாக வெந்து வரும். நீங்கள் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே வீடு ஃபுல்லாக வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ராகி மாவு வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லது. சைடிஷும் நமக்கு வந்து செய்ய தேவையில்லை. ஸோ நம்மளோட வேலையும் கிச்சனில் வேகமாக வந்து முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து சைடிஷ் கண்டிப்பாக வச்சு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கோகோனட் சட்னி, நீங்கள் எந்த சட்னி நீங்கள் செய்வீங்களோ அந்த சட்னி நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி மதியம் நான் வந்து தயிர் வந்து ஏற்கனவே வந்து முந்தின நாளே வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ வந்து மதியத்துக்கு வந்து வாழைப்பூவையும் வந்து பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ பொரிக்கிறதுக்காக நம்ம வீட்டு செடியில் ஏற்கனவே வந்து வாழைப்பூ பறிச்சிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பிரண்டை பொடி எப்படி செய்யணும்னு நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் வந்து நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியும் வெங்காயத்தாள் போன்ற ஒரு பகுதியும் இருக்கும். அந்த ரெண்டை மட்டும் நாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் வந்து போடணும் வாழைப்பூவை. இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப வந்து கருத்து போயிடும். தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதோட துவப்பு சத்தும் வந்து குறையும். நிறைய பேர் அதை வந்து மோரில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. கண்டிப்பாக வாழைப்பூ நம்ம வந்து கொஞ்சமாவது துவப்போடு எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. துவப்பு ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னா எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு செய்யுங்க. தொகுப்பு வந்து நமக்கு ரொம்ப தெரியாது. கடுகு, சீரகம், கூடவே ஒரு 3 பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கூடவே வந்து வரமிளகாய் 2 வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும் கூட்டு. காரத்துக்காக 2 மிளகாயும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து தொகுப்பு வந்து நமக்கு வந்து தெரியாது. வாழைப்பூனாலே வந்து துவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. இந்த துவப்பு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வாழைப்பூ கூட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே வந்து துவப்பு வந்து தெரியாது. அப்படியும் உங்களுக்கு துவப்பு தெரியுது அப்படின்னா கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்து செஞ்சிங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து துவப்பு வந்து தெரியாது. சிலர் வந்து முட்டை வந்து சேர்த்து கூட செய்வாங்க. நீங்கள் வந்து வெறும் வாழைப்பூ மட்டுமே நீங்கள் செய்கிறீங்க, எதுவும் சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு செய்யுங்க, ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வாழைப்பூ சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து மூடி வச்சுட்டேன். வாழைப்பூ வந்து நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம பூடு எல்லாம் தட்டி போட்டு செஞ்சுருக்கனால ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். வாழைப்பூ வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து பீரியட்ஸ் டே டைமில் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல வந்து துவப்பு வந்து சத்து சேர்க்கறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நான் வந்து ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறதுனால ஒரு 5:30க்கெலாம் வந்து நைட் டின்னருக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை நான் வந்து 5:30க்குள்ளே வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக வந்து குடமிளகா சட்னி தான் வந்து செய்ய போகிறேன். பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டனால அவளோட லஞ்ச் பேக் எல்லாம் வந்து நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து சட்னியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடமிளகா சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணுறதே. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, கூடவே காரத்துக்காக 1 மிளகாய் தான் வந்து சேர்த்துருக்கேன். நாங்கள் மட்டும் 3 பேர் மட்டும்ன்றதுனால ரொம்பவே கம்மியாக காரம் இருந்தால் போதும். ஏன்னா குடமிளகாயிலையும் கொஞ்சம் வந்து காரத்தன்மை இருக்கும், அதனால் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து வேகிறதுக்கு லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும். குடமிளகாய் வந்து சாப்பிடாதவங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குடமிளகா அப்படின்றது வந்து தெரியாது. குழந்தைங்க சாப்பிடாத பொருட்களை நம்ம இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட வந்து பழக்கணும். குடமிளகா சட்னி வந்து நம்ம வந்து நார்மல் தோசைக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயும் தக்காளியும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து குடமிளகா சட்னி கோதுமை மாவு தான் வந்து நான் வந்து தோசைக்கு வந்து கரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் நாம் செலக்ட் பண்ணுற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு கோதுமை தோசையும் கூடவே நான் வந்து குடமிளகா சட்னி தான் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன்.
இப்போ குடமிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி வந்து சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் வதங்கி வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து நான் வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு வந்து குடமிளகா சட்னி, கோதுமை தோசைக்கு வந்து மாவு வந்து கரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சி வைக்கணும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை நமக்கு நல்லா வரும். 5:30க்கு குழந்தைங்க டியூஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாருமே. அதுக்குள்ளே என்னோடய டின்னர் ப்ரிப்பரேஷனும் வந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி நான் வந்து சீக்கிரமே செஞ்சு வச்சுறதுனால நைட் 8 o'clock டியூஷன் முடிஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு பசிக்கும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா சூடாக தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய வேலையும் வந்து வேகமாக வந்து முடிஞ்சிடும். நான் செலக்ட் பண்ணுற ரெசிபியும் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் கூடவே வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ரெசிபி தான் வந்து சேர்த்து செய்கிறேன். பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்து முழு நேரமும் கிச்சன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து பெயின் வந்து ஹிப் பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கணும், ஆனால் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வந்து ஹிப் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கால் வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு 1 month நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து முட்டி வலி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறையவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பிரண்டை வந்து சாப்பிட்டா நம்மளோட முட்டி வலி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டதுனால நான் வந்து பிரண்டை வந்து சட்னியாகவும் பிரண்டை பொடியாகவும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிரண்டை செய்யும்போது பிரண்டையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி தான் நம்ம வந்து சட்னியோ இல்லை பொடியோ எதுனாலும் செய்வோம். அந்த நல்லெண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் அந்த மீதம் இருக்குல்ல அந்த நல்லெண்ணெய், அதை வந்து நாம் வந்து நம்மளோட முட்டிகளில், கால்களில் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பெயின் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நைட்டு தூங்கும்போதுலாம் நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு மறுநாள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வந்து அந்த இடத்துலலாம் வெந்நீர் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறையுதோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இது வந்து நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்பவே எனக்கு அந்த முட்டி வலிக்கு வந்து அந்த பிரண்டை எண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை பொடி வந்து இது வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். பிரண்டை இட்லி பொடி ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களோட பசி வந்து தூண்டும். அதே மாதிரி எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் நம்ம உடம்புல வந்து இருக்காது. முட்டி பிரச்சனை, எலும்பு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து நம்மளோட உணவில் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த போன் ப்ராப்ளம் உள்ள எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வந்து இந்த பிரண்டை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து க்யூர் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் நேரத்தில் நம்மளோட ஹிப் பெயின், கால் வலி இது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.